மட்டும் இருந்துச்சு. நிறைய விளக்கி பாஸ்டர்லாம் சொல்லி தந்தாங்க. அது எனக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாத்துலேயும் எனக்கு புரிஞ்சது போல இருந்தது வாழ்க்கைனா என்னென்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கே தெரியாத சில கெட்ட விஷயங்கள்லாம் பாஸ் சொல்லி தரப்போ இப்படிலாம் இருந்தா அப்படின்லாம் தோணுச்சு. எனக்கு கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து பாஸ் சொல்லி தந்தார், அதிஷனா சொல்லி தந்து எங்கள் வேண்டியதுக்கும் தேங்க்ஸ். நிறைய கேம் வச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எதுக்காக ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் இப்படியெல்லாம் வரும், இதெல்லாம் கடந்து வரணும், அதெல்லாம் சொல்லி தந்து பாஸ் சொல்லி தந்தார், அதிஷனா சொல்லி தந்து, அதுக்காக தேங்க்ஸ். பாஸ்டர் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் சொல்லி தந்தாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படியெல்லாம் இருந்தோமோ அது கரெக்டாக சொன்னாங்க. எப்படியெல்லாம் நீங்கள் இருந்துருக்கீங்க அந்த மாதிரின்னு விளக்கி எல்லாருக்கும் சொல்லி தந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சு நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் லைஃப் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அஜிசனான்னு சொல்லி தந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. லைஃப்பில் யூஸ் ஆகும். அந்த கரெக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கேம்ஸும் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணோம். டைம் போனதே தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. கேம்ப் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. அதில் சொல்லி தந்ததெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமேல் நான் அதை கேட்டு தான் நடக்க போகிறேன். நல்லா பிரோஜனமாக இருந்து நான் நினச்சி பார்க்கல. எனக்கு மனசில் என்னதெல்லாம் இருந்தோ அதெல்லாம் பாஸ்டர் சொன்னார். அப்போ தான் நினச்சேன், இதெல்லாம் எப்படி தான் பிஸ்னஸ் கொண்டு வர வழி தான். அது நல்லா பிரோஜனமாக இருந்து அஜிசானி சொல்லி தந்தால் நல்லா பிரோஜனமாக இருந்து 2 கேம் வச்சாங்க. என்ஜாய் பண்ணோம். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்து பேடியாக இருந்து அடுத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு பிரோஜனமாக இருந்து லைஃப்பில் நாங்கள் இனி அவர் சொல்லி தந்தது போல் நடக்கணும்னு இசப்பட கேட்டிருக்கோம். அதுக்கு நன்றி. இந்த கேம்ப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாஸ்டர் டாபிக் எடுத்தாரு, நீ யார் அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு. அபிஷேகா வந்து டாபிக் எடுத்தாரு, பிசாஸ் வந்து அந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு அந்த மாதிரி டாபிக் எடுத்தாரு. அதில் நான் எந்த மாதிரி இருந்தேன் அதில் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்காக தேங்க்யூ. 2 கேம்ஸ் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. லைஃப்பில் ஜாலியாக போனுச்சு. அடுத்த அதே மாதிரி கேம்ப் வரணும்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். தேங்க்யூ. ஜாலியாக இருந்தது. இங்கே கேம்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கேம்ப் எடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பாஸ்டர் எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்டர் வந்து ஹோ ஐயாம் என்ன டாப்பிக்கில் வந்து எங்களுக்கு போதிச்சாரு. இன்னைக்கு நான் கட்டி வந்தோம். நாங்கள் யாருன்னு இன்னைக்கு பாஸ்டர் மூலமாக கட்டி வந்தோம். நாங்கள் அப்புறம் வந்து 2 கேம்ஸ் நடத்துகிறாங்க. கேம்ஸில் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இனியும் இதே மாதிரி நிறைய கேம்ப் வேணும் நான் ஆசைப்பட்றேன். இங்கே வந்தது எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அஜிஷனை வந்து பேரண்ட்ஸ் எப்படி கீழ்படியணும் பற்றி எல்லாமே போதிச்சார். அஜிஷனுக்கும் பாஸ்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. கேம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் விட யாரும் அவங்க சீக்கிரம் சொல்லி வர மாட்டாங்க. எங்கள் பாஸ்டர் எங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம்பை காலையிலேருந்து லீவு நேரத்தில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லி அந்த விதமும் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக கேம்ஸ் எல்லாம் வச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க. 2 கேம்ஸ் வச்சாங்க, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அவ்வளோதான்.